வெறுப்புணர்வை தூண்டும் அதிர்ச்சி அளிக்கும் காணொளி. அசாம் மாநில அதிகாரப்பூர்வ பிஜேபி கட்சி வெளியிட்ட பதிவு. எழும் கண்டனங்கள், காவல் நிலையத்தில் புகார். அசாம் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இல்லை என்றால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் வெளியிடப்பட்டிருக்கும் காணொளி. 90% இஸ்லாமியர்கள் நிறைந்திருப்பார்கள். மாட்டுக்கறி அதிகாரப்பூர்வ உணவாக மாறியிருக்கும். எங்கும் முஸ்லிம்கள் நிறைந்திருப்பார்கள் என இஸ்லாமிய வெறுப்பை கக்கி இருக்கும் கண்டனங்களுக்கு உள்ளாகி வரும் காணொளி. அசாமில் பிஜேபி ஆட்சி நடந்து வரும் நிலையில் அசாம் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அந்த கட்சியினர் வெளியிட்டிருக்கும் பதிவில், அசாமில் பிஜேபி ஆட்சி இல்லை என்றால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்ற யூகத்தில் இந்த ஏஐ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அசாமில் பாஜக ஆட்சி இல்லை என்றால் மாட்டுக்கறி சட்டப்பூர்வமானதாக மாற்றப்பட்டிருக்கும். பாகிஸ்தானுடன் தொடர்பில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கும். கவுஹாத்தி விமான நிலையம், விளையாட்டு மைதானங்கள் முஸ்லிம்களால் நிறைந்திருக்கும். சட்டவிரோத குடியேறிகள் அசாமின் பெருமளவு பகுதிகளை கைப்பற்றியிருப்பார்கள். 90% நிலங்களை ஆக்கிரமித்திருப்பார்கள். அந்த மாநிலம் முஸ்லிம் மாநிலமாக மாறிவிடும் என்ற வகையில் அந்த காட்சியை வெளியிட்டிருக்கும் நிலையில், வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்த தேசத்தில் இப்படி ஒரு வன்மமான பதிவு கண்டிக்கத்தக்கது என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். திஸ்பூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்கியோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். நவராத்திரி சிறப்பு விற்பனை. வருகிற அக்டோபர் 2 வரை 3000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 நபரில் ஒரு நபருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.